இந்த மாதிரி ஆட்டு ஈரல் கிரேவி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். This video is sponsored by BuyMote e-shopping mobile application. இந்த அப்ளிகேஷன்ல உங்க வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் உங்களால ரொம்பவே கம்மியான விலையில வாங்க முடியும். அதுலயும் ஒரு சில ப்ராடக்ட்டை 50% ஆஃபர்லயும் உங்களால வாங்க முடியும். ஸோ நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிளே ஸ்டோருக்கு போங்க. அங்க BuyMote e-shopping அப்படின்னு டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஷோ ஆகும். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்க வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் 50% ஆஃபர்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல உங்களால வாங்கிக்க முடியும். வித்தின் 7 டேஸ்ல உங்க வீட்டுக்கு டெலிவரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஆட்டு ஈரல் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம். ஈரல், வெங்காயம், தக்காளி, புதினா இலை, மல்லி இலை, பச்சை மிளகாய், லவங்கம், பட்டை, மிளகாத்தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பரும் வேணும். எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. நான் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கிடுங்க. இந்த கிரேவிக்கு பட்டை லவங்கம் தாளிச்சிக்கலாம். பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் நல்லா இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த ஈரலில், ஆட்டு ஈரலில் உள்ள அந்த நீச்ச வாடை அடிக்கும், அது போகிறதுக்கு இந்த இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் கூட போட்டு ஈரலை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிடுங்க, போதும். மிளகாத்தூள் இதில் கம்மியாக போடும். கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் வாசனைக்கு போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கிரேவி டேஸ்ட்டாக வர்றதுக்கு ஒரு 2 தக்காளி போட்டுக்கணும், பெரிய தக்காளி. வாசனைக்கு கொஞ்சம் புதினா. பாருங்க, கிரேவி நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்கின பிறகு மிளகுத்தூள் போட்டுட்டா இதுதான் ஹைலைட்டு. பெப்பர் தான் கூடுதல் உபயோகிக்கணும். இந்த இதுக்கு மிளகாத்தூள் கம்மியாக போட்டால் போதும். இந்த கிரேவியை நல்லா வதக்கியாச்சு. மிளகுத்தூள் போட்டு இதை அப்படியே சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். இது தண்ணி ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. இல்லைன்னா தண்ணி ஊற்றாமையே வேக வைக்கலாம். இந்த ஈரல் கிரேவி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.